வெள்ளை பூசணிக்காய் இருக்குது, நம்ம சாம்பார் செய்வோம், அல்வா செய்வோம். இது சுவையான மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்களா? இந்த முழு பூசணிக்காயை அரைவாசி மட்டும் நம்ம மோர் குழம்புக்கு எடுத்துங்க. நல்லா குட்டி குட்டி நீள பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த தோல் இந்த விதையெல்லாம் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. நம்ம மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அரைக்கலாங்கிறத பார்த்துடலாங்களா? வெள்ளை பூசணிக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. 20 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 1 மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 7 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் துவரம் பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேங்க, 3 ஸ்பூன் பச்சரிசியையும் ஊற வச்சு வச்சுருக்கிறேங்க. இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பூசணிக்காய் போடக்கூடாது, மீதி உள்ள ஐட்டத்தை எல்லாத்தையுமே நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ எதை எண்ணெய் யூஸ் பண்ணாங்க, வெறும் குக்கர்லங்க நம்ம பூசணிக்காய் மட்டும் அள்ளி போட்டுடலாங்க. இந்த சூட்லேயே ஒரு கலக்கிடுங்க. அரைச்ச விழுதுகளை ஊற்றிக்கலாம். அதோட ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், அளவான கல்லுப்பு, இப்ப குக்கரை மூடிங்க. 2 விசில் குட்டு எடுத்துக்கலாங்க. அப்படியே லைட்டாக ஒரு கிடக்குங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆனில் தான் வச்சுக்கணும். ஏன் தெரியுங்களா? தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி நம்ம ஊற்றணும். தயிர் ஊற்றுறப்பங்க கொஞ்சம் புளிப்பான தயிர் இருந்தால் தான் இந்த மோர் குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அந்த தயிர் நம்ம எடுத்து எப்படி கலக்குறதுன்னு பார்த்துடலாங்களா? பாருங்கள், தயிர் பாருங்கள் எப்படி நல்லா கெட்டியாகவும் நல்லா க்ரீமியாகவும் இருக்குது. ஒன்றா வந்து மிக்சியில் கூட லைட்டாக இன்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் போடலைங்க, நம்ம கரண்டிலேயே இப்போ நம்ம கலக்கிக்கலாங்க. 1/2 லிட்டர் தயிரை நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஊற்றிக்கலாம். அப்புறம் லைட்டான தண்ணி தான் ஊற்றுறேன். ஏன்னு தெரியுங்களா? அந்த தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறனால குண்டால நல்லா ஒட்டிக்கிச்சுங்க. அதனால லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். இது வந்து ஒரே ஒரு கொதி விட்டால் போதுங்க கலக்கி. இது ஒரு கொதி வரக்குள்ளைங்க அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இது வெந்தயம் சேர்த்தனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதனால வெந்தயம், கடுகு, உளுந்த பருப்பு, 2 வரமிளகாய். இப்போ லைட்டாக பபுள்ஸ் வந்துச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம். கடுகு, உளுந்த பருப்பு வெடிக்கிறப்பங்க லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அந்த லைட்டான பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதோட போட்டுக்கலாங்க. அப்படியே மோர் குழம்புல ஊற்றிக்கலாங்க. இந்த மோர் குழம்புக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? இந்த தாளிச்சு ஊத்துறது தெரியுங்களா? அப்படியே ஒரு நிறம் வரும் பாருங்க. அப்படியே வாங்க, கலக்கிறப்ப அந்த மோர் குழம்போட நிறமே ஒரு மாதிரி இருக்குங்க. எப்படி தெரியுங்களா? அந்த கடுகு, உளுந்த பருப்பு, அந்த வரமிளகாயை பார்க்குறப்பவே ஒரு மனமாகவும் ஒரு டேஸ்ட்டாகவும் எப்படா சாப்பிட்லான்னு தோணுங்க. இதுக்கு ஒரு காம்பினேஷன் என்ன தெரியுங்களா? இந்த மோர் குழம்பு வச்சுன்னா இந்த மோர் மிளகாயை கடிச்சு சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இல்லாட்டி அப்பளம், அப்படியே இந்த மோர் குழம்பு சாப்பாடையும் போட்டு அந்த அப்பளத்தை பொடிச்சுட்டு அப்படியே இந்த மோர் குழம்பு அப்படியே மோர் மிளகா இதோட சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.